வணக்கம். நாலடியார் 12வது அதிகாரம். அதிகாரத் தலைப்பு மெய்மை. 11 அதிகாரங்களை ஓரளவு கற்று தெளிந்த பின்னர் இப்பொழுது ஒரு புதிய அதிகாரத்துக்குள் நுழைகிறோம். பாடல் எண் 111. இசையா ஒரு பொருள் இல் என்றல் யார்க்கும் வசையன்று வையத்து இயற்கை. நசை அழுங்க நின்று ஓடி பொய்த்தல் நிறைதொடி செய்நன்றி கொன்றாயிற் குற்றமுடைத்து. இந்த பாடல் மகடு முன்னிலையாக பாடப்பட்டது. நிறைதொடி என்று ஒரு வெளி இருக்கிறது 3வது அடியில். நிறைதொடி என்றால் ஒழுங்காகிய வளையல்களை அணிந்தவளே. இசையா ஒரு பொருள். மனிதர் தம்மிடம் இல்லாத, அதாவது கொடுக்க இயலாத ஒரு பொருளை இல் என்றல் யார்க்கும் வசையன்று. யாசகர் எவர்க்கும் இல்லை என்று சொல்லுதல் பழிப்பு ஆகாது. உலகம் பழித்து பேசாது. காரணம், அவரிடமே இல்லை. அவர் அதை கொடுக்கும் நிலையிலும் இல்லை. ஆனால் நின்று ஓடி நசை அழுங்க, அதாவது ஒருவரிடம் பொருள் இருக்கிறது என்று தெரிகிறது, தன்னுடைய தேவைக்கும் மேல் அவர் நிச்சயம் நாம் யாசித்து செல்லும் பொருளை தருவார் என்று யாசகர் ஓடி வந்து பொருள் கிடைக்கும் என்று நம்பி நெடுநேரம் காத்து நின்ற பிறகு அவருடைய ஆசையும் நம்பிக்கையும் கெடும்படி நசை அழுங்க பொய்த்தல் செய்நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. தம்மிடம் அவருக்கு கொடுக்கும் அளவுக்கு பொருள் இருந்த போதும் இல்லை என்று பொய் கூறுதல் தமக்கு பிறர் செய்த நன்றியை மறந்தவருடைய குற்றத்தை காட்டிலும் குற்றத்தை உடையதாகும். இவை இவ்வாறு கருதப்படுதல் உலகத்து இயற்கையாகும். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொன்னார் திருவள்ளுவர். ஆனால் இந்த நாலடியாரிலோ யாசகர்கள் வந்து கேட்கும் பொழுது தேவைக்கு அளவு மேலாக பணத்தை வைத்து கொண்டிருந்தாலும் கூட இல்லை என்று பொய் சொல்லுபவன் செய்நன்றி கொன்றவனை விட மிகுந்த குற்றத்தை செய்தவன் என்ற ஒரு கருத்தை இந்த நாலடியார் பாடலில் முனிவர் பதிவு செய்கிறார். பாடலை மீண்டும் ஒருமுறை பார்த்து விடுவோம். இசையா ஒரு பொருள் இல் என்றல் யார்க்கும் வசை அன்று வையத்து இயற்கை. நசை அழுங்க நின்று ஓடி பொய்த்தல் நிறைதொடி செய்நன்றி கொன்றாரில் குற்றம் உடைத்து.